சபரிமலைக்கு போகும் ஒவ்வொரு ஐயப்பன் பக்தரும் எதுக்காக சபரிமலைக்கு போகணும் என்று புரிந்தாலே போதும், அவர் பின்ன தவறு செய்ய மாட்டார். பகவானோட தத்துவத்தில் ஒரு தத்துவமான மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு வரணும் என்ற தத்துவத்தை புரிந்தாலே போதும், அதை வழி நடந்தாலே போதும், பகவானோட அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ காலத்தில் என்ன ஆகிட்டுருக்குன்னா, அவங்களோட சுயநலத்துக்காக விரத முறைகளை மாற்றி கம்மி விரதத்தில் சபரிமலைக்கு வந்துட்டுருக்காங்க. இது பெரிய தப்புன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசப்படணும். சபரிமலையில் உள்ள தந்திரிகள், மேல்சாந்திகள் எல்லாருமே இதை பற்றி பேசணும். இப்போது அனௌன்ஸ்மெண்ட்டில் இதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து தான் மலைக்கு வரணுன்றது இதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அதுபோல் சபரிமலையில் உள்ள தந்திரிகளும் மேல்சாந்திகளும் இதை பற்றி பேசணும். அதுபோல் நம்ம நாட்டில் உள்ள நம்ம இடத்துல உள்ள ஐயப்பன் கோயில்களில் மாலை போடுற குருசுவாமிகள், மாலை போடுற ஐயர்கள் எல்லாருமே இதை பற்றி பேசணும். கம்மி விரதத்தில் வரதா இருந்தால் அவருக்கு இருமுடி கட்டக்கூடாது, கம்மி விரதத்தில் போகிற சுவாமிகளுக்கு மாலை போடக்கூடாது. இது மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தால் தான் எல்லா பக்தரும் ஒரு மண்டலம் காலம் இருந்து மலைக்கு செல்வார்கள். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லா ஐயப்பன் பக்தர்களுக்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சுவாமி. ஏன்னா ரொம்ப நீண்ட கால பிறகு தமிழ் மொழியில் ஒரு வாய்ஸ் பதிவு போட்டுட்ருக்கேன், ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ மூலமாக எல்லா ஐயப்பன் பக்தரை சந்திக்கிறது நிஜமாக ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமிவர்களே, உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் சுவாமி. ஏன்னா இதை பற்றி யாருமே பதிவு போடல. தமிழில் ரொம்ப அதிகமாக ஐயப்பன் பக்தர்கள் பகவானை பற்றியும் விரத முறை பற்றியும் அப்புறமா சபரிமலையில் நடக்கின்ற அந்த பூஜைகள் பற்றியும் சொல்கிற பக்தர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் தமிழ் மொழியில் நான் பதிவு இடலைங்க ஐயப்பா, தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க. ஸோ இந்த பதிவு யாருமே போடாதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். தயவுசெய்து கடைசி வர பார்க்கணுன்னு சொல்லி உங்களை எல்லோரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. சுவாமி சரணம். வாங்க சுவாமி, வீடியோக்குள்ளே போகலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். 2025 சபரிமலை ஐயப்பன் கோவிலில் எப்போல்லாம் நட திறக்கிறாங்க, என்னெல்லாம் விசேஷ பூஜைகள் இருக்குன்றது முழு விவரத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் சுவாமி. சுவாமிமார்கள் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணுன்றது தான் மறுபடியும் நான் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் சுவாமி. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸோ இப்போ இந்த மண்டல காலத்துக்கு ஆல்ரெடி சுவாமியோட நட திறந்தாச்சு. ஸோ இந்த ஒரு உற்சவத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் சுவாமி. சுவாமி சரணம். ஸோ 15 நவம்பர் சாயங்காலம் 5 மணிக்கு நட திறந்தாச்சு. ஸோ அதாயிட்டு பிறகு 26 டிசம்பர் வரை கண்டினியூஸாக 41 டேஸ் ஐயப்பனோட கோயில் நட திறந்திருக்கும் சுவாமி. அதாயிட்டு பிறகு 26 நைட் அறிவராசனம் பாடி பகவானோட நட சாத்திட்டாங்கன்னா 30 தான் சாயங்காலம் 5 மணிக்கு மறுபடியும் நட திறப்பாங்க. இது மகர சங்கிரமணத்துக்கு மகர கால மகோத்சவக்கு சுவாமியோட நட திறப்பாங்க. ஆரம்ப மகோத்சவம்னு சொல்லுவாங்க. ஸோ இது அடுத்தது 30 டிசம்பர் நட திறந்தாங்கன்னா 20 வரைக்கும் நட திறந்திருக்கும் சுவாமி. ஆனால் பக்தர்களுக்கு 19 வரை தான் பகவானோட தரிசனம் கிடைக்கும். 20 தரிசனம் கிடைக்காது ஐயப்பா. ஸோ அதே போல் 14 மகர சங்கிரமணம் சுவாமி, மகர விளக்கோட தரிசனம். அதாயிட்டு பிறகு 16, 17, 18 3 நாள் படிப்பூஜை இருக்கும் சுவாமி. சுவாமி சரணம். அடுத்தது மாத பூஜை. மாசி மாதம் பூஜைக்காக பிப்ரவரி 12 நட திறந்தாங்கன்னா 17 பிப்ரவரி வரைக்கும் நட திறந்திருக்கும் சுவாமி. 5 நாளோட பூஜை. அதுக்கடுத்தது பங்குனி மாத பூஜை. ஸோ இதில் தான் எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் இதை பற்றி முழு விவரத்தை கொடுக்குறேன் ஐயப்பா. சுவாமி சரணம். பங்குனி மாதம் 14 மார்ச்சில் நட திறக்கிறாங்க. 14 சாயங்காலமாக நட திறந்தாங்கன்னா 19 மார்ச் நட சாத்திடுவாங்க சாமி. நைட்டு 19 நைட்டு நட சாத்திடுவாங்க. ஸோ பங்குனி உத்தரை ஏப்ரல் மாதத்தில் வருது சுவாமி. அதனால தான் ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ பங்குனி உத்தரை ஏப்ரல் மாதத்தில் வருது. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சபரிமலையோட ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க, சபரிமலை உற்சவம்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1 ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்குது சுவாமி. அப்படின்னா 1 ஏப்ரல். நான் இங்கிலீஷ் கேலண்டர் உங்களுக்கு சொல்கிறேன் சாமி, புரிஞ்சுக்குங்க ஐயப்பா. சுவாமி சரணம். ஏப்ரல் 1 சாயங்காலம் 5 மணிக்கு நட திறந்தாங்கன்னா 11 வரைக்கும் இந்த உற்சவம் நடக்கும். முதல் நாள் உற்சவம்
2ஆம் தேதி நடக்கும் சாமி. 2ஆம் தேதி ஏப்ரல் 2025. இதில் வந்து கொடியேற்றம், இதுதான் முதல் நாளோட உற்சவம். இந்த உற்சவத்தை கொடியேற்றத்துலேருந்து உற்சவம் ஆரம்பிடுச்சுன்னா 9ஆவது நாள் அப்படின்னா 10ஆம் தேதி ஏப்ரல் வந்து உங்களுக்கு பள்ளி வேட்டை இருக்குது சுவாமி. அதாயிட்ட பிறகு 10வது நாளான 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தான் பங்குனி உத்தரம் சாமி. அன்றைக்கி தான் பகவானுக்கு ஆராட்டு. ஸோ இங்கே இன்னொரு விசேஷமான பூஜை என்னென்னா, ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு தெரியும் விஷு பூஜை. விஷு பூஜை வந்து 10ஆம் தேதியே அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க சுவாமி. 10ஆம் தேதியே வந்து சாயங்காலமாக நட திறக்கிற மாதிரி அந்த கேலண்டரில் இருக்குது. நட வந்து ஏப்ரல் மாதத்தில் கண்டினியூஸாக தான் இருக்கும், நட சாத்த மாட்டாங்க. இந்த பூஜை வந்து 11ஆம் தேதி காலிலேருந்து ஆரம்பிச்சிடும் சுவாமி. 11ஆம் தேதி காலையில் ஆரம்பிச்சிச்சுன்னா 18ஆம் தேதி வரைக்கும் இந்த விஷு பூஜை இருக்கும். ஸோ விசேஷமான விஷு பூஜை வந்து 14ஆம் தேதி சாமி. ஸோ நம்மளோட புத்தாண்டு நாள் தான் நினைக்கிறேன், 14ஆம் தேதி விஷு பூஜை. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து உங்களுக்கு 1ஆம் தேதி நட திறந்தாங்கன்னா 18 வரை நட திறந்திருப்பாங்க சாமி. அப்படின்னா 18 நாள் வந்து பகவானோட நட திறந்திருக்கும். ஸோ சென்டரில் எங்கேயுமே உங்களுக்கு நட சாத்த மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 11 நாள் வந்து பகவானோட உற்சவம் இருக்கும், அப்படின்னா சபரிமலை உற்சவம் இருக்கும். அதாட்ட பிறகு மிச்ச நாள் வந்து உங்களுக்கு விஷு பூஜைக்கான ஒரு பூஜைகள் நடக்கும் சுவாமி. ஸோ இதில் எதுனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சுவாமி. இல்லைன்னா என்னோடய நம்பர் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் வீடியோ கடைசியில் பார்த்து உங்களுக்கு நீங்கள் கூப்பிடலாம். ஐயப்பா சுவாமி சரணம். ஸோ அடுத்தது வந்து வைகாசி மாத பூஜை. இது வந்து மே மாதம் 14ஆம் தேதி நட திறந்தாங்கன்னா சாயங்காலமாக 19ஆம் தேதி நைட்டு வந்து அரிவராசனம் பாடி பகவானோட நட சாத்துவாங்க. இது 5 நாள் பூஜை சுவாமி. அதுக்கு அடுத்தது வந்து விசேஷமான பூஜை சிலை பிரதிஷ்டை பண்ண பூஜை. சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ண நாள் அது வந்து 4ஆம் தேதி வந்து சாயங்காலம் நட திறந்தாங்கன்னா 5ஆம் தேதி நைட்டு அரிவராசனம் பாடி சுவாமியோட நட சாத்துவாங்க. இந்த 5ஆம் தேதி தான் சிலை பிரதிஷ்டை பண்ண நாள் வந்து கொண்டாடுறாங்க சுவாமி. சுவாமி சரணம். அடுத்தது வந்து ஆனி மாத பூஜை. இது வந்து ஜூன் மாதத்தில் வருது. 14ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நட திறந்தாங்கன்னா 19ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு அரிவராசனம் பாடி நட சாத்துவாங்க. இது கூட 5 நாளோட பூஜை சுவாமி, மாத பூஜை. அதுக்கு அடுத்தது வந்து ஆடி மாத பூஜை. இது வந்து ஜூலை மாதத்தில் வருது. 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நட திறந்தாங்கன்னா 21ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு அரிவராசனம் பாடி நட சாத்துவாங்க. இது கூட 5 நாளோட பூஜை சுவாமி. சுவாமி சரணம். அது வந்து ஆவணி மாத பூஜை. இது ஆகஸ்ட் மாதத்தில் வருது. 16ஆம் தேதி சாயங்காலம் நட திறந்தாங்கன்னா 21ஆம் தேதி நைட்டு அரிவராசனம் பாடி சுவாமியோட நட சாத்துவாங்க. இது கூட 5 நாளோட பூஜை சுவாமி. ஸோ அடுத்தது விசேஷமான பூஜை ஓணம் பண்டிகை. இதுக்காக வந்து 3ஆம் தேதி செப்டம்பரில் நட திறப்பாங்க. அதாட்டி பிறகு 7ஆம் தேதி நைட்டு அரிவராசனம் பாட்டு பாடி பகவானோட நட சாத்துவாங்க சுவாமி. ஸோ விசேஷமான ஓணம் பண்டிகை பூஜை நாள் வந்து 5ஆம் தேதி இருக்குது சாமி. செப்டம்பர் 5க்கு விசேஷமான பூஜை ஓணம் பண்டிகை. ஸோ இந்த ஓணம் பண்டிகையில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், விசேஷமான அன்னதானம் நடக்கும் சபரிமலையில் வந்து டெய்லியுமே. சுவாமிமார்கள் அந்த சமயத்தில் போனாங்கன்னா இந்த அன்னதானத்தில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஐயப்பா சுவாமி சரணம். சுவாமி சரணம். அடுத்தது வந்து புரட்டாசி மாதம் பூஜை சுவாமி. இது செப்டம்பர் மாதத்தில் தான் வருது. 16ஆம் தேதி சாயங்காலம் நட திறந்தாங்கன்னா 21ஆம் தேதி செப்டம்பர் நைட்டு வந்து அரிவராசனம் பாட்டு பாடி பகவானோட நட சாத்துவாங்க. இது வந்து 5 நாள் பூஜை. ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 9-10 டேஸ் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் திறந்திருக்கும் சுவாமி. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறப்புத்தரி பூஜை. இது வந்து நாள் சொல்ல முடியாது, 1 மாதத்துக்கு முன்னே தான் இது எப்போ பூஜை நடக்கும்னு தான் தெரிய வரும். ஸோ மேபி இது வந்து ஆகஸ்ட்டில் வரலாம், இல்லை செப்டம்பரில் வரலாம். ஐயப்பா சுவாமி சரணம். இது வந்து தகவல் நாங்கள் கொடுக்குறோம் சுவாமி. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். அடுத்த வந்து ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம், ஐப்பசி மாதம். ஸோ இந்த மாதத்தில் தான் சாமி மாத பூஜைகளில் வந்து அதிகமான ஐயப்பன் பக்தர்கள் வரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். எதுக்காக ஐயப்பன் பக்தர்கள் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப அதிகமாக வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பன் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே இயர் எண்டு இந்த ஐப்பசி மாதத்தில் தான். இந்த அக்டோபர் மந்த் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் இயர் எண்டு. ஸோ நவம்பர் மந்தில் வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சுன்னா அது புது வருஷம், புது இயர் ஐயப்பன் பக்தர்களுக்கு.
ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து நவம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் சுவாமியோட தரிசனம் பண்ணலின்னா அவங்க வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து சுவாமியோட தரிசனம் பண்ணிட்டு போவாங்களாம். இது வந்து மேல்சாந்தியை சொன்னாங்க சுவாமி எனக்கு. நான் அவரை கேட்டேன், மேல்சாந்தியை கொடுத்த தகவல் இது. ஸோ அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஐயப்பா. ஒரு வருஷத்தில் வந்து யார் சாமியெல்லாம் பார்க்க முடியலையோ, ஸோ இப்போ நவம்பர்லேருந்து அக்டோபர் வரை யாருமே அந்த செப்டம்பர் வரை யாருன்னா பார்க்கலின்னா ஐயப்பன் பக்தர் வந்து இந்த ஐப்பசி மாத பூஜையில் வந்து பார்ப்பாங்களாம் சுவாமி. பகவானை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போவாங்களாம். ஸோ அதனால் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வருஷமாக இந்த மாதத்தில் தான் ரொம்ப அதிகமாக கூட்ட பக்தர்கள் வரும். வேணால் நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து வீடியோ நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் இருக்குது, யூடியூப்லலாம் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ போன மாதத்துல கூட உங்களுக்கு தெரியும், ரொம்ப 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நியூஸ்லலாம் வந்தது, நீங்களாம் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ஒரு தகவல் கொடுக்கலான்ட்டு தான், இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐயப்பா. சுவாமி சரணம். இந்த ஐப்பசி மாதத்துக்கு வந்து 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நட திறந்தாங்கன்னா 22ஆம் தேதி நைட் அரிவராசனம் பாட்டு பாடி பகவானோட நட சாத்துவாங்க. ஸோ இந்த மாதத்துலேயே இந்த மாத பூஜையிலேயே இன்னொரு விசேஷமான ஒரு பூஜை நடக்குது சுவாமி. அது என்னென்னா ஸ்ரீ சித்ரா அட்ட திருநாளோட பூஜை வந்து 20ஆம் தேதி நடக்குது. ஸோ இதுக்காக வந்து வருஷம் வந்து தனியாக ஒரு நாள் வந்து சுவாமியோட நடத்திருந்து பூஜை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த மாத பூஜைத்திலே வந்திருந்தனால எக்ஸ்ட்ரா ஒரு நாள் திறக்கணும்னு அவசியம் இல்லைங்க சுவாமி. சுவாமி சரணம். இதில் எதனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, இல்லை எனக்கு கூப்பிடுங்க சுவாமி, கால் பண்ணி கூப்பிடுங்க ஐயப்பா. ஸோ அடுத்தது வந்து மண்டல பூஜை மகோத்சவம் 16ஆம் தேதி நவம்பர் 2025 ஆரம்பிக்குது சுவாமி. அப்படின்னா 16ஆம் தேதி சாயங்காலமாக நடத்திருந்தாங்கன்னா 27ஆம் தேதி டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் பகவானோட நட திறந்திருக்கும். அடுத்த வருஷம் ஆனால் 2025 வந்து மண்டல மகோத்சவ நாள் வந்து 27ஆம் தேதி இருக்குது சுவாமி. ஸோ அதாயிட்டு பிறகு மகர விளக்கு திருவிழா வந்து அதுக்காக நடத்திருக்கிறது வந்து 30th டிசம்பர் 2025, 30ஆம் தேதி டிசம்பர் 2025 சாயங்காலமாக நட திறந்தாங்கன்னா 20ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 வரைக்கும் நட திறந்திருக்கு சுவாமி. ஸோ அந்த வருஷம் 2026க்கு மகர விளக்கு நாள் வந்து 14 தான் சுவாமி, 14 ஜனவரி 2026. அதுபோல் 2025க்கு வந்து 14/1/2025 சுவாமி. இதில் எதுவுமே மாற்றம் இல்லை. ஸோ எவ்ரி 4 இயர்ஸ்க்கு தான் வந்து 15க்கு உங்களுக்கு மகர விளக்கு வருது. ஸோ மேபி இது வந்து 2028 தான் வரும் சுவாமி. அப்போ வரைக்கும் மகர விளக்கு வந்து 14க்கு தான் சுவாமி. சுவாமி சரணம். ஸோ இந்த கேலண்டரில் உங்களுக்கு எதனா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் என்னை கூப்பிடலாம். இது வந்து பர்ஃபெக்டான கேலண்டர் சுவாமி. இதை நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களோட விரதத்தை ஆரம்பித்து சபரிமலை யாத்திரை நீங்கள் தொடங்கலாம் ஐயப்பா. இதில் எதுவுமே மாறுபாடு இல்லை, எதுவுமே மாற்றங்கள் இல்லை சுவாமி. இது கரெக்டான 100% கரெக்டான கேலண்டர் ஐயப்பா. சுவாமி சரணம். எல்லாருக்கும் மறுபடியும் சுவாமி சரணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மூலமாக எல்லாரையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சுவாமி சரணம் சொல்ல தெரியல, மன்னிக்கவும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து தெரியப்படுறதுக்காக வரேன் சுவாமி. உங்களுக்கு வேறு எதனா விஷயம் பற்றி உங்களுக்கு கேள்வி எதனா இருந்துச்சுன்னா, சந்தேகம் எதனா இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள். முடிஞ்சவரை நான் ட்ரை பண்ணுறேன் ஐயப்பா உங்களோட சந்தேகத்தையும் உங்களோட கேள்வியும் அதுக்கான பதில்களையும் கொடுக்கறதுக்கு. சுவாமி சரணம். சபரிமலைக்கு செல்லும் ஐயப்பன் பக்தர்கள் ஒரு மண்டல காலம் விரதந்து தான் சபரிமலைக்கு செல்லணுன்றது தான் எங்களோட பிரார்த்தனை. அதுபோல் எல்லாரும் பிரார்த்திப்போம். எல்லாருக்கும் ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கிறதுக்காக பகவான் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த அனுகூலத்தை பண்ணி கொடுக்கட்டும், அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரட்டும் சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஆண்டுதோறும் சபரிமலை நம்மை அழைக்குதே.